வணக்கம். நான் உங்கள் மனோகரன். நாம இன்னைக்கு முதலா தூத்துக்குடிக்கு வந்திருக்கோங்க. தூத்துக்குடி அதாவது மீன் ஏலம் விடக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோம். தூத்துக்குடியில் வந்து 3 இடத்துல ஏலம் விடுறாங்க. அதுல வந்து திரேஸ்வரம் அந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கோம். பாருங்க கடல். நமக்கு பின்னாடி கடல், அதாவது நம்ம பின்னாடி சூரியன் ஒளி இருக்கனால கடல் வந்து சரியா தெரியல. ஃபுல்லா கடல் ஃபுல்லாமே நமக்கு பின்னாடி போட்டு நிறைய இருக்கு. இன்னைக்கு மீன் ஏலம் விடுறத நம்ம வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க. இது வந்து சங்குடி திரேஸ்புரம். சங்கு எடுக்க போவாங்க. தண்ணிக்குள்ள போய் சங்கு எடுக்க போவாங்க. சங்கு ஏரியா இது. சங்கு குடிக்கு எவ்வளவு தூரம் உள்ள போவாங்க? இங்க இருந்து மைலேஜ் வந்து 10 மைலேஜ் போவாங்க. இருங்க, மீட்டர் கணக்கு சொல்ற மைலேஜ்னா ஒரு 10 மைலேஜ் போவாங்க. இங்க போய் கப்பல் கிடக்கு, ஆங்கர் கிடக்குல்ல, அவ்வளவு தூரம் நாங்க போவோம். போய் நாங்க தண்ணிக்குள்ள போய் சங்கு எடுப்போம். ஆமா, தண்ணிக்குள்ள போவோம். அதுக்கு நாங்க கம்ப்ரஸர் வச்சு ஓடுறோம். கம்ப்ரஸர் எல்லாம் சேஃப்டி வச்சு தான் ஓடுறோம். ஆபத்தான தொழில் தான். சேஃப்டியா தான் தொழில் பார்க்கும். அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. கிடைக்கும். நாங்க சங்கு தான். முத்து வந்து எங்களுக்கு முன்னோர்கள், எங்க தாத்தாக்கள் முன்னோர்கள் தான் முத்து குடிச்சாங்க. எங்க காலத்துல எங்க சங்கு குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சங்கை நாங்க எடுத்து நாங்க வந்து இங்க உயிரோட உள்ள சங்கு எடுத்தாங்க. இப்போ வந்து வெள்ளச்சங்கு விதஞ்சிருக்கும்ல, அழிஞ்சிருக்கும். அந்த சதகதெல்லாம் அழிஞ்சு அந்த சங்கையில நாங்க எடுத்து நாங்க அனுப்புறோம். ஒரு போட்டுக்கு 10 பேர் இருப்பாங்க. வெள்ளத்துக்கு 10 பேர் இருப்பாங்க. புளியாளு தோட மேல ஹெல்பர் 4 பேர் இருப்பாங்க. கீழே நாங்க ஒரு 6 பேர் 7 பேர் தண்ணிக்குள்ள போவோம். என் பேர் ததேஷ். பாருங்க, இங்க போட்டு நிறைய இருக்குங்க. பாருங்க, உள்ள பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்திருக்காங்க. பாருங்க, உள்ள நிறைய போட்டுகள் தெரியுது. அதே மாதிரி மக்கள் நிறைய தெரியுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாருங்க, நிறைய போட்டுகள் கடலுக்குள்ள நிக்கிங்க, கட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி மக்களும் அதிகமா இருக்காங்க. பாருங்க, பார்க்கும்போது பாருங்க ரொம்ப மக்கள் இருக்குங்க. உடல் இந்த மாதிரி இதில் பாருங்க, இந்த போட்ல நம்ம ஒரு வாரம் இருப்பாங்களாங்கமே மக்கள். நம்ம மீன் பிடிக்க போற மீனவர்கள் வந்து அந்த போட்ல வந்து நம்ம சமைக்கிறதுக்கு உண்டான எல்லாமே பொருட்கள், மளிகை பொருட்கள், அரிசி எல்லாமே உள்ள கொண்டு போயிடுவாங்களே. அந்த போட்டுக்குள்ள ஸ்டோரேஜ் இருக்கு, இடம் இருக்கு. அதில் அவங்க சமைச்சு ஒரு வாரம் இருந்து கடலில் தங்கி இருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்களாம். பாருங்க, நம்ம உள்ள ஒரு போட்டுக்குள்ள இறங்கிட்டோங்க. ஒரு போட்ல இறங்கிட்டோம். நமக்கு பயமா இருக்கு. போட்டு ஆடுதா, அவங்க வந்து கம்பீரமா நிக்காங்க, நமக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. பாருங்க, பயமா இருக்கு. உள்ள ஒரு போட்ல உள்ள இறங்கிட்டேன். இது இந்த மாதிரி மூடி தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மூடி வச்சிருக்காங்க. இதுக்கு உள்ளதாங்க ஸ்டோரேஜ் இடம் இருக்கு. நம்ம போட்டுக்குள்ள இந்த போட்டு பாத்தீங்கன்னா நம்ம போட்ல நிக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த போட்டு வந்து ஒரு 30 அடி நீளம் இருக்கணும். இங்க பாருங்க, இந்த கடைசில இருந்து நம்ம கடலுக்குள்ள நிக்கக்கூடிய போட்ல அது வரைக்கும் இருக்கு. ஒரு 30-35 அடி நீளம் இருக்கும். அகலம் சுமார் ஒரு 15 அடி 12 அடி 15 அடி இருக்கும். இதுக்குள்ள வந்துதான் இந்த ஸ்டோரேஜ் இருக்குங்க. நம்ம மீனவர்கள் வந்து உள்ள சமையலுக்கு உள்ள மளிகை பொருட்கள், இந்த மாதிரி சமையல் பொருட்கள் உள்ள வச்சிருப்பாங்க. கேஸ் ஒரு வாரம், கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருக்கக்கூடிய போட்லாம் உள்ள போய் இருந்துட்டு வருவாங்க. அவங்களாம் இந்த மாதிரி இதுல ஸ்நாக்ஸ் மார்க்கெட் எல்லாம் கொண்டு போறாங்க. பாருங்க, பாருங்க இதெல்லாம் மீன் உள்ள இருந்து போட்ல இருந்து இந்த ஸ்டோரேஜ் அந்த இடத்துல இருந்து எடுக்கிறாங்க மீன். பெரிய பெரிய மீன் எல்லாம் எடுத்துட்டாங்க.
அவ்வளவுதானா? ஆமா. இதே ₹1 மணி பாருங்க. ஏப்பா ஒரு மீன்லாம் கிட்டத்தட்ட 10 கிலோ 15 கிலோக்கு மேல இருக்குங்க. சரியான மீன். அது பாருங்க, அதை விட பெரியவங்க. இதெல்லாம் பேர் தெரியுமா? பேர் தெரியுமா? மீன் பேரு இது என்னென்ன மீனுப்பா? சூரை. ஓ சூரை. பாருங்க சூரை மீன். பாருங்க அதை பாருங்க, பெரிய மீன். சீலா. ஆஹா, சீலா மீனுங்க. அடுத்து பாருங்க தான் கொண்டு வர எடுக்கிறாங்க சீலா மீன். இந்த மீன் மேல வச்சிடலாம். அங்க பாருங்க. தங்கி இது போறோம். ஆமா, மீன் பிடிக்கிறது நண்டு இறாலு எல்லாம் பிடிக்கிறது அங்க அந்த பக்கம். இது வந்து கடையும் அங்கதான் இருக்கு. சங்கு எடுக்கிற இடம் அந்த மாதிரி இடம். இது பூரா கடைசி வரைக்கும். அத நம்ம அண்ணன் பேரு என்ன பேரு? உங்க பேரு? ஏழை விடுறதுங்க நம்ம எடிட் பண்ணலாம் முடியாதுங்க. அப்படியே நேரடியாக எடுக்கிறோம். இதில் வந்து நம்ம எடிட் பண்ணவோ ஏதோ பேச முடியாது. ஏன்னா கூட்டம் அந்தளவுக்கு இருக்குது, அந்தளவுக்கு இறைச்சல் இருக்குது. ஒரு ஆள்கிட்ட நம்ம மைக் கொடுத்து பேச முடியாது. ஏன்னா அங்கே வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அதுங்க எவ்வளோ இதெல்லாம் சீலா மீனுங்க. அப்படியே கடல்லேருந்து பிடிச்சி கொண்டு வந்தது. ஒவ்வொரு மீனும் கிட்டத்தட்ட 4000 5000, ஒரு மீன் 10,000 வரைக்கும் போகும். அந்த மீனுங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஏலம் போகலைன்னா ரேட்டுக்கு குறைஞ்சிரும், மீன் ரொம்ப போயிடும். இதெல்லாம் பாருங்கள், சீலா மீன் கொண்டு வந்து இறக்குறாங்க பாருங்கள். இப்படி தான் கீழே வச்சு ஒவ்வொரு மீனும் ரேட்டு பேசுவாங்க. அங்கே அது பக்கத்தில் பாருங்கள், அதை விட பெரிய மீன்லாம் இருக்குது. சீலா மீன் இந்த இவர் தான் ஓனரு, அந்த மீனுக்கு இந்த இவர் தான் அந்த சட்டப்பட்டவங்க. இவர் வந்து ஒவ்வொரு மீனும் ஒவ்வொரு ரேட்டு பட்டு போய் ஏலம் போடுவோம். பெரிய திருக்க மீனுங்க. இதெல்லாம் 5000 10,000 மேலே போகும் இந்த மீன். இது வந்து திருக்க மீன் சொல்லுவாங்க. கடல்லேருந்து போட்டில் மீனை பிடிச்சிட்டு வந்து அந்த போட்லேருந்து எப்படி மீன்பாடி வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வண்டியில் இதெல்லாம் சீலா மீனுங்க. பெரிய பெரிய மீன், ஒரு மீன்லாம் கிட்டத்தட்ட 8000 10,000 வரைக்கும்லாம் போகும். இந்த மாதிரி வண்டியில் கொண்டு வந்து மீன் ஏலம் விடுற இடத்துக்கு வண்டியில் கொண்டு வராங்க. கொண்டு வந்து நிப்பாட்டி ஒவ்வொரு மீனாக தனித்தனியாக இறக்கி ஒரு இடத்துக்கு ஒரு மீனும் ஏலம் போனதுக்கப்புறம் கொண்டு போய் மறுபடியும் வச்சு மீண்டும் மீண்டும் ஏலம் விடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு இருக்குது. அந்த ஏலத்தில் இவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது, உள்ள ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பாருங்கள், ஒவ்வொரு மீனும் கொண்டு போகிறாங்க. மீன் எல்லா வகை மீனும் இதில் இருக்குங்க.
நாம பேச முடியும். பண்ணி போலாம். அண்ணா இது என்ன பண்றீங்கண்ணே? இனிமே நாங்க கடலுக்கு போறதுக்கு மீனுக்கு தயிர் ஓடவுட்டு கடலுக்கு போறதுக்காக தூண்டில் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, இது தூண்டில்னா இதுல இது வந்து நரம்பு மாதிரி இருக்குன்னு வெறும் இதுல தூண்டில் இனிமேல் தான் எல்லாமே ரெடி பண்ணுவீங்க. ஆமாம்மா, உங்க பேரு நம்பர் அதுல நம்ம சைஸ் வாரியா இருக்கு. சீலாமட்டி. சீலாமட்டம். சீலாமட்டி. கூட்டாமட்டி. கூட்டாமட்டினா இறகுட்டி ஓட
நம்ம தூண்டில ரெடி பண்ணிருக்காங்க. அங்கே தூண்டில் அங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம். ஒரு நாள் வேலை ஒரு நாள் வேலை. ஒரு 5 கடல் 6 தொழில் பார்க்குற மாதிரி. சரி. உங்கள் பேர் என்ன பேருன்னா இங்கே? என் பேர் ஜெய்ஸ். இன்னும் கொஞ்சம் சவுண்டாக இருந்திருக்கு, நல்லா இருக்கும். இறைய குத்திட்டு இதுல ரோல் கட்டிருப்போம். சரி. இதுல ரோல் கட்டிருப்போம். இதுல வந்து தூண்டி உயிரோட உள்ள மீனை கட்டிட்டு உள்ள கடலை போடுவீங்க. ஆமா, இது மாதிரி நிறைய ஒவ்வொரு தூண்டி வச்சிருப்போம். 300 தூண்டில். ஒரே இதுல 300 இதுல கட்டி கட்டி இறக்கிடுவோம். கட்டி கட்டி இலக்கி உள்ள கடலுக்குள்ள போடுறீங்க. ஆமா, அது எவ்வளவு நேரம் கடலுக்குள்ள இருக்கணும்? அது இப்ப காலைல ஒரு 5 மணிக்கு கடல்ல இறக்குறோம்னா நாங்க திரும்ப இழுக்கிறதுக்கு 1 மணி வரும். பகல்லையாவா நைட்டாவா? மத்தியானம் 1 மணி. மத்தியானம் 1 மணிக்கு. மத்தியானம் 1 மணிக்கு கீழே உள்ள துண்டி சும்மா இருக்கும். மேல உள்ள துண்டி மீன் மாட்டிக்கிடும், வச்சு மாட்டிக்கிடும். மீன் பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி தூண்டில். அது லைன் ரோப்பு. இதுதான் இது வந்து லைன் ரோப். இது வந்து லைன் ரோப் அப்படிங்கிறாங்க. இதுதான் அவங்க அந்த தூண்டு மீன் ஊக்கு செஞ்சு கடலுக்குள்ள வந்து ஒரே தூண்டிலா 300 ஊக்கு வரைக்கும் தூண்டில் வரைக்கும் போடுறாங்க. கடலுக்குள்ள போட்டாங்கன்னா ஒரு 10 மணிக்கு உள்ள போட்டாங்கன்னா, இறையோட போட்டாங்கன்னா ஒரு மணி வரைக்கும் இருந்து மத்தியானம் வரைக்கும் இருந்து அந்த மீனை மீண்டும் அந்த வலையை வந்து உள்ள தூண்டில் போட்டதை உள்ள இருந்து வெளியே எடுக்கிறாங்க. அந்த மீன் ஒரு சட்டி நிறைய பாருங்க, 1500 ரூபாங்க, 3.5 கிலோ. விளமீன் அப்படின்னாங்க. தூத்துக்குடி திரேஸ்வரம் கடலில் மீன் ஏலம் விடக்கூடிய இடத்துல மீன் வாங்கினோம்.